அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு முன்னதாக இவை நடந்தே தீரும் என்பதை குரு பகவானின் அமைப்பானது உறுதிப்படுத்துகிறது. ஆனால் அதே சமயம் செப்டம்பர் 12க்கு பிறகு வக்ரகதியில் அஷ்டமஸ்தானத்தில் திரும்புகிறாருங்க. அது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட தருணத்தில் எப்பேற்பட்ட மாறுதலானது நடைபெற இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்றாலும் கூட சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். ஏனென்றால் கிடைக்க வேண்டிய பல நன்மைகள் தாமதப்படுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. ஆனால் அதே சமயம் இந்த தருணத்தில் சனி உச்சம் பெற்று முழு ஆட்சி பலத்துடன் நன்மை தரக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கிறார். எனவே கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இந்த செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வரை. ஏனென்றால் குரு பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலும் தோஷமோஷவரும் அதீத நன்மையும் செல்வ செழிப்பும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு முழு சுப கிரகமாக இருக்கிறாருங்க. இவரிடம் இருந்து நன்மை கிடைக்க இயலாத ஒரு நிலை ஏற்படலாம். ஆனால் தீமை ஏற்படுவதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை குரு பகவானின் சஞ்சார அமைப்பானது உறுதிப்படுத்துதுங்க. ஏனென்றால் குரு பகவான் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் ஜென்ம ராசியிலோ அல்லது அஷ்டமஸ்தானத்திலோ சஞ்சரிக்கும் போது எதிர்பார்க்கக்கூடிய பெரிய அளவிற்கு நன்மைகள் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக இருக்கும். ஆனால் அதே சமயம் குரு பகவானிடமிருந்து எந்த விதமான தீமையும் கிடைக்க இயலாது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. ஏனென்றால் கொடுப்பதில் மிக சிறந்த தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் தான் இந்த குரு பகவான். அதே போன்றுதான் 4, 6, 12 ஆகிய இடங்களிலும் சற்று நன்மை எதிர்பார்க்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 10ஆம் இடத்திலும் சில சிரமங்கள் இருக்குங்க. ஆனால் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் போதும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் போதும் தான் சற்று கூடுதலாக சிரமம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மற்ற இடங்கள் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை. ஆனால் அதே சமயம் குரு பகவான் மிக அதீதமாக நன்மை தரக்கூடிய வலுவான அமைப்பாக பார்க்கப்படுவது 2ஆம் இடமாகிய தனஸ்தானம், 7ஆம் இடம், 9 மற்றும் 11 இந்த இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க. இந்த 4 இடங்களில் சஞ்சரிக்கும் போது மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பில் சஞ்சரிப்பார். மேலும் இதைவிட சற்று குறைவான நன்மைகள் கிடைக்கக்கூடிய இடமாக பார்க்கப்படுவது 3, 5 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது சற்று நன்மைகள் குறைவாக இருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே குரு பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசி மற்றும் அஷ்டமஸ்தானத்தை தவிர பல்வேறு இடங்களில் சஞ்சரிக்கும் போது பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார். அப்படிப்பட்ட குரு பகவான் ஒருவருக்கு கொடுப்பதாக இருந்தால் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற கிரகமாக இருக்கிறாருங்க. எனவேதான் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வக்ர நிவர்த்தி பெறுவார். செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து வக்ர நிலையில் சஞ்சரிக்க போகிறாருங்க. செப்டம்பரிலிருந்து டிசம்பர் வரை வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் செப்டம்பர் 12க்கு முன்னதாக உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் இருந்தால் அதீத நன்மை பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது என்பதை தெளிவாக குரு பகவானுடைய சஞ்சார நிலை எடுத்து காட்டுகிறது. அது மட்டுமல்லாது புத்திரக்காரராக இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பு நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே பல்வேறு விதமான நன்மை, அதிர்ஷ்டம், யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான அற்புதமான அமைப்புகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் குருவின் அமைப்பு காரணமாக இருக்குங்க. எனவேதான் நவ கிரகங்களிலே மிக அதீத முக்கியத்துவம் கொடுத்து அலட்சியம் இல்லாமல் அவசியமாக உன்னிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பாக குரு பகவானுடைய பெயர்ச்சியானது அமைகிறது. இந்த பயிற்சியின் போது மிகப்பெரிய மாற்றத்தை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்துவாருங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் தான் தற்போது செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வரை சஞ்சரிக்க போகிறார். செப்டம்பர் 12க்கு பிறகு வக்ரகதியில் திரும்புவாருங்க. அதற்கு முன்னதாக இப்பேற்பட்ட மாறுதலை உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க குரு பகவான். அதிலும் குரு கொடுப்பது என்பது மிகப்பெரிய அளவற்ற சக்தியாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய சிறு முயற்சி இருந்தால் கூட மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெற்று வலுவான நிலையை அடைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது என்பதை குரு பகவானின் சஞ்சார நிலை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. அது மட்டுமல்லாது குரு பகவான் தனித்து இல்லாமல் மற்றொரு கிரகத்துடன் சேர்ந்து இருந்தால் நீங்கள் நினைத்ததை விட பல மடங்கு நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தற்போது அவர் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. குரு தனித்து இல்லாமல் எந்த கிரகத்துடன் இணைந்து இருந்தாலும் நன்மை நிறைந்தே கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது என்பதை தெளிவாக
தெளிவாக எடுத்து காட்டுகிறார். எனவே ராகுவுடன் இணைந்திருந்தாலும் நன்மையும் அதிர்ஷ்டமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க குரு பகவான். குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் குரு அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாதுங்க. நன்மை கிடைக்காம இயலாத ஒரு அமைப்பாக இருக்கலாமே தவிர சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. ஆனால் மற்ற கிரக நிலைகளின் அமைப்பாக இருக்கக்கூடிய சனியும் சிறப்பாக சஞ்சரிக்கிறார், ராசியின் அதிபதியும் வலுவாக சஞ்சரிக்கிறார். இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குருவினுடைய அமைப்பு பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தி விடாது. ஆனால் நிழல் கிரகங்களுடைய அமைப்பு சாதகமாக இல்லை. சற்று விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டிய தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் கன்னிராசிக்காரர்கள் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் சனி உட்பட பல கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் குடும்பத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் மிக சிறப்பாக நடைபெறும். சின்ன சின்ன தடைகளும் தேவையற்ற வாக்குவாதங்களும் இருக்கலாம். ஆனால் பெரிய அளவிற்கு பாதிப்பை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கன்னிராசிக்காரர்களுக்கு இல்லை. ஏனென்றால் சனி உட்பட பல கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் குரு பகவானிடமிருந்து பெரிய அளவிற்கு பாதிப்பு எதுவும் ஏற்படாதுங்க. உதவிகள் கிட்டுதல தாமதம் ஏற்படலாம். ஆனால் நீங்கள் நினைத்தபடி பெரிய அளவிற்கு நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. சேமிப்புக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்றாலும் கூட புதிதாக பல்வேறு விதமான பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் நீங்கள் நினைத்தபடி ஆடம்பரமான பொருட்களை வாங்கக்கூடிய யோகமும் முதன்மையாக கிடைத்திருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோக ரீதியாக சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் அதிகமாக தேவைப்படுகிறது. அறியாமல் செய்யக்கூடிய சிறு தவறு கூட மிகப்பெரிய பிரச்சனையில மாட்டிவிடுங்க. எனவே கன்னிராசிக்காரர்கள் உத்தியோக ரீதியான விஷயங்கள்ல சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். இருந்தாலும் வேலை போகக்கூடிய அளவிற்கு பாதிப்பு எதுவும் வராது. நீங்கள் நினைத்த நல்ல வேலை புதிய வேலைக்காக முயற்சி செய்கிறவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் மிக சிறப்பாக சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் பெரிய அளவிற்கு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுங்க. ஏனென்றால் குரு அஷ்டமத்தில் சஞ்சரிப்பதால் சில பணம் சார்ந்த உதவிகள் கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படலாம். எனவே பெரிய அளவிற்கு முதலீடுகளை தவிர்த்திடுங்க. சற்று திட்டமிட்டு அளவான முதலீடு செய்யுங்க. மிகப்பெரிய அளவில் லாபம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். சொந்த தொழில் புரியணும் அப்படின்னு நினைச்சு முயற்சி செய்கிறவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். கலைத்துறை அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள் மலமல என கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறை ரீதியாக புதிய வாய்ப்புகள் கிடைப்பதால் பொருளாதார ரீதியாக வலுவான நிலையை அடைய முடியும். அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் திடீரென ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை சுமூகமாக எதிர்கொண்டு அவற்றில் வெற்றி பெறுவதன் மூலம் நீங்கள் நினைத்த வெற்றியை இலக்கை அடைவதற்கு ஏற்றதொரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள் மிக சிறப்பாக அமையுங்க. கல்வி சார்ந்த விஷயங்களில் எந்தவிதமான தடையும் தாமதமும் ஏற்படாது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுகிறது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சிறு விஷயங்களுக்கு கூட சற்று அலைச்சல் என்பது கூடுதலாக இருக்கும். ஏனென்றால் குரு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அது மட்டுமல்லாது கடன் போன்ற சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அது போன்ற விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. விளைச்சலும் வருமானமும் அமோகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயம் செலவும் அதிகரிக்கலாங்க. செலவு விஷயத்தில் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு அஷ்டமத்தில் சஞ்சரிப்பதால் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. சிறு சிறு பிரச்சனைகள் கூட மனதிற்கு கவலை அளிக்கலாம். எனவே இப்படிப்பட்ட தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். இயன்றால் அவருக்கு பிடித்த பசுவிற்கு உணவளியுங்கள். நல்ல பலன் கிடைக்கும்.